السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய 246வது வசனத்திற்கான விளக்கத்தை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருந்தோம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 246லிருந்து 252 வரைக்கும் உள்ள வசனங்களிலே அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயீல்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தமக்காக ஒரு மன்னரை அனுப்பச் சொல்லி அவர்களுடைய காலத்தில் இருந்த நபியிடம் வேண்டுகோள் விடுத்ததையும் அதனோடு தொடர்பான செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் குறிப்பிடுவதையும் சென்ற வகுப்பிலே சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த தொடரிலே 246வது வசனத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தாம் போராடுவதற்கு தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய ஒரு மன்னரை தமக்கு தருமாறு கேட்டதை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டியிருந்தான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே 247, 248 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். 247வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. நபி, அதாவது அவர்களுடைய நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத் மலிகா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தாலூத் என்பவரை மலிக்காக மன்னராக அனுப்பியுள்ளான் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா வனஹ்னு அஹக்கு பில் முல்கி மின், அவருக்கு எப்படி மன்னர் போஸ்ட் கிடைக்கும்? அவர் எப்படி மன்னராக இருக்க முடியும்? அவரை விட நாங்கள் மன்னராக இருப்பதற்கு மிக தகுதியானவர்கள். ஏனென்றால் வலம் யுக்த சஅத மினல் மால், அவர் பெரிய பொருளாதார வசதி கொடுக்கப்படாதவர் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த நபி சொல்லுகிறார், கால இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ்தான் உங்களுக்காக வேண்டி அவரை தேர்வு செய்துள்ளார். வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அவருக்கு அறிவில் ஆற்றலையும் உடலில் வலிமையையும் அதிகப்படுத்தியும் இருக்கிறார். அவருக்கு அறிவில் ஆற்றலையும் உடலில் வலிமையையும் அதிகப்படுத்தியும் இருக்கிறான். வல்லாஹு யுக்தி முல்கஹு மன் யஷா, அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான். தனது ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனும் நன்கறிந்தவனுமாவான் என்று அல்லாஹு தஆலா இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே முதலாவதாக பனு இஸ்ராயீல்களில் உள்ள பிரமுகர்கள் போய் நபியிடத்தில் எங்களுக்கு ஒரு நபியை அனுப்புங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி சொல்லுகிறார், கது பஅஸ லகும் தாலூத்த மலிகா, அல்லாஹ் உங்களுக்கு தாலூத்தை மலிக்காக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே நபிமார்களுடைய அமானிதமும் அவர்களுடைய நேர்மையும் அவர்கள் கடைப்பிடித்த ஒழுக்கமும்
அழகாக தென்படுகிறது. இவர்கள் போய் எங்களுக்கு தாலூத் ஒரு மன்னரை அனுப்புங்கள் என்று நபியிடம் கேட்கும்போது, உங்களுக்கு தாலூத்தை மலிக்காக நான் அனுப்பியுள்ளேன் என்று அவர் சொல்லாமல் அல்லாஹ் அனுப்பியுள்ளான் என்று சொல்கிறார். இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இன்று நிறைய இவ்வாறு மக்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அதாவது ஒரு பொது பணியில் ஈடுபடுகிறவராக இருக்கலாம், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம். யாராவது ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுவார் ஒருவருக்கு. உதாரணமாக, ஒருவரிடம் ஒரு தொகை பணத்தை கொடுத்து குடும்பத்தில் உள்ள இன்னும் ஒருவருக்கு அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அனுப்புவார். அந்த பணத்தை கொடுக்கிறவர் வெளிநாட்டில் இருப்பார். ஊரில் இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு இந்த பணத்தை நீங்கள் இன்னாருக்கு கொடுங்கள் என்று அனுப்பி வைப்பார். ஆனால் கொண்டு போய் கொடுக்கிற சகோதரர், என்னுடைய வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர் இதை உங்களுக்கு தந்தார் என்று நேரடியாக சொல்லாமல், உங்களுடைய நிலைமையை நான் அவரிடம் எடுத்துச் சொன்னேன், அதனால் அவர் உங்களுக்கு அனுப்பினார் என்பது போல அதனுடைய உரிமையை தான் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வதை பார்க்கிறோம். இது பொதுவாக இந்த எக்ஸாம்பிளை நான் குறிப்பிட்டாலும் நீங்கள் எல்லா இடங்களிலும் இந்த நிலைப்பாட்டை பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு கமிட்டி இருக்கும். அதிலே உள்ளவர்கள் ஒருவருக்கு ஜக்காத் தகுதியானவராக இருப்பார். எல்லோரும் அதிலே முடிவெடுப்பார்கள், அவருக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று. ஒருவர் போய் சொல்லுவார், நான் தான் உங்களுடைய பெயரை சிபாரிசு செய்தேன் என்று சொல்லுவார். இது உண்மையிலேயே ஒரு வகையான மன குழப்பத்தில் உள்ள ஒரு விஷயமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ நாம் ஒன்றை செய்தால் கூட நான் உனக்கு செய்திருக்கிறேன் என்று சொல்வதை விட, இது எங்களுடையது, நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதுதான் அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாலூத் என்பவரை அல்லாஹ் மன்னராக அனுப்புகிறார். தாலூத் என்பவர் மன்னர் தான். சிலர் தாலூத்தை ஒரு நபி என்று சொல்வார்கள், அல்லது தாலூத் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. தாலூத் என்பவர் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். அவரை அல்லாஹ் மன்னராக ஆக்கினான், அவ்வளவுதான். அவருக்கு நபித்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ அந்த நபி சொல்லுகிறார், உங்களுக்கு அல்லாஹ் தாலூத்தை மன்னராக அனுப்பியுள்ளார். கேட்டது அவர்கள்தான். ஒரு மன்னரை எங்களுக்கு அனுப்பச் சொல்லுங்கள் என்று கேட்டது பனு இஸ்ராயலில் உள்ள மல என்று சொல்லக்கூடிய அந்த பிரமுகர்கள். அல்லாஹு தஆலா தாலூத்தை மலிக்காக அனுப்புகிறார். உடனே இவர்கள் மாறி நிற்பதை பாருங்கள். நாங்கள் தான் மன்னராக இருப்பதற்கு தகுதியானவர்கள். அப்படி இருக்க எப்படி தாலூத் எங்களுக்கு மன்னராக வர முடியும்? தாலூத்துடத்தில் பொருளாதார வலிமை இல்லை, பொருளாதார வசதி இல்லை என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது மூசா அலி இஸ்லாம், ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்வாகும். இப்போ மனிதனுடைய சைக்காலஜியை பாருங்க. எப்போதுமே இந்த ஒரு மனநிலை மனிதனிடம் இருந்தே வருகிறது. இன்று நாம் பார்க்கிறோம், ஒருவர் ஒரு பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்டால் ஏதாவது ஒரு குறை சொல்வது என்பது மனிதனுடைய ஒரு இயல்பாகவே இருந்து வருகிறது. அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் தேர்வு செய்து தாலூத்தை மன்னராக கொடுக்கிறான். உடனே சொல்கிறார்கள், அவரை விட நாங்கள் தகுதியானவர், தாலூத்தை விட நாங்கள் தகுதியானவர். ஏனென்றால் எங்களிடம் பொருளாதாரம் இருக்கிறது, அவரிடம் பொருளாதாரம் இல்லை. இப்போ இவர்களுடைய மனநிலை எப்படி என்றால், ஒரு ஆட்சி அதிகாரம் அல்லது மன்னராக வருவதாக இருந்தால் அவர் பொருளாதார வசதி உள்ளவராகவும் சமூக அந்தஸ்துள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த எண்ணம் சரியா என்று கேட்டால் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா தொடர்ந்து இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப நபி சொல்லுகிறார், கால இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். அல்லாஹ் தான் தேர்வு செய்துள்ளான். அல்லாஹ் அவருக்கு அறிவிலும் உடல் வலிமையிலும் விருத்தியை ஏற்படுத்தி இருக்கிறார்.
இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறவரிடம் இருக்க வேண்டிய முக்கியமான இரண்டு பண்புகள், ஒன்று அறிவிருக்க வேண்டும், இரண்டாவது உடல் வலிமை இருக்க வேண்டும். இந்த இரண்டும் முக்கியமான பண்புகளாகும். ஒரு அதிகாரத்திற்கு வரக்கூடியவரிடம் இருக்க வேண்டிய இரண்டு பண்புகளை அல்லாஹு தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். இல்ம் என்று சொன்னால் மார்க்க அறிவும் அதே நேரத்தில் அரசியல் அறிவும் அவரிடம் இருக்க வேண்டும். இப்போ அரசியல் அறிவு இல்லாத ஒருவரால் அவருடைய ஆட்சியை கொண்டு செல்ல கண்டிப்பாக முடியாது. இரண்டாவதாக அவரிடத்தில் உடல் வலிமை இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர், விழுந்து நடக்க முடியாதவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அந்த ஆட்சி சீர்குலைந்துவிடும். எனவேதான் அல்லாஹு தஆலா இங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய ஒருவரிடத்தில் கல்வியும் உடல் வலிமையும் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதே போல வல்லாஹு யுக்தி முல்கஹு மன் யஷா, அல்லாஹ் தனது ஆட்சி அதிகாரத்தை அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையான ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்பதை அல்லாஹு தஆலா முல்கஹு தனது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்று சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ உண்மையாக இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் அல்லாஹுவுக்கு தான் இருக்கிறது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அல்லாஹ் மகத்துவமிக்கவன், பரக்கத் நிறைந்தவன். பியதிஹில் முல்க், அவனுடைய கையில் தான் ஆட்சி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மாலிகுல் முல்க், அவன் அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹுதான். எனவே இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுகிற எந்த ஒருவராக இருந்தாலும், அது பெரிய அதிகாரமாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன வட்டத்தில் உள்ள அதிகாரமாக இருக்கலாம், அந்த அதிகாரங்களை பெறக்கூடிய ஒருவர் நன்றாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது என்னிடம் இருப்பது தற்காலிகமானது, என்னிடம் இருக்கிறது வரையறைகளோடு கூடியது. திறந்த ஆட்சி, முழுமையான ஆட்சி, முழு பொறுப்பு அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஆட்சி அதிகாரம் இந்த உலகத்தில் கிடைக்கப்பெறுகிற ஒருவர், நான் மன்னன், எனவே நான் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்கிற மனநிலைக்கு அவர் செல்ல முடியாது. அவருடைய ஒவ்வொரு நகர்வும் அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறையிலேயே இருக்க வேண்டுமே தவிர, நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய நான் சர்வ வல்லமையுள்ள சர்வாதிகாரமிக்க, அந்த சொற்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் சர்வதிகாரம் உள்ள ஆட்சியாளர் இல்லை, அதெல்லாம் ஷிர்காகும். அல்லாஹுதான் உண்மையான அதிகாரம் உள்ள ஆட்சியாளன். எனவே இந்த உலகத்தில் அவன் ஆட்சியை தருகிறான் என்றால் அந்த ஆட்சி கிடைக்கப்பெறுகிறவர் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர அவர் நினைத்தபடி ஆட்சி செய்யக்கூடாது என்பதை இங்கே அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் வல்லாஹு யுக்தி முல்கஹு மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்று சொல்வதன் மூலம் அல்லாஹுடைய மஷிஅத், நாட்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறார். இந்த வசனத்தை முடிக்கும் போது வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், அறிவுள்ளவன் என்று முடிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அலீம் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அலீம் என்பது அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாவில் உள்ள ஒன்றாகும். அல் குர்ஆனில் பல இடங்களிலே இது வந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். வாசிஅ என்கிற பெயரை பொறுத்தவரையில் குர்ஆனிலே சுமார் 8 அல்லது 9 இடங்களிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பெயராகும். அல்லாஹுடைய ஒரு பெயராக இந்த வாசி என்பது இருக்கிறது. அல்லாஹு தஆலா வாசி, விசாலமானவன் என்று சொன்னால் அல்லாஹ் அருள் பாலிப்பதில் விசாலமானவன். அல்லாஹ் அருள் பாலிப்பதில் விசாலமானவன், அன்பு காட்டுவதில் விசாலமானவன், மன்னிப்பதிலே விசாலமானவன், கொடுப்பதிலே அல்லாஹு தஆலா விசாலமானவன். அல்லாஹுடைய அறிவு முழுவதையுமே மிகைத்திருக்கிற அளவுக்கு விசாலமானவன்.
என்று எல்லா விதமான பூரணத்துவமான கருத்துக்களையும் தரக்கூடியதாக இந்த வாசி என்கிற சொல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை 248வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகால லஹும் நபியுஹும். அப்ப அந்த நபி சொல்லுகிறார், இப்ப இவர்கள் நபியை கேட்கிறார், மலிக்கை அனுப்புமாறு நபியிடம் கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா தாலூத்தை மலிக்காக அனுப்புகிறான். அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் பொருளாதார வளம் இருக்கும் போது, நாங்கள் கௌரவ பிரஜைகளாக இருக்கும் போது தாலூத்தை எப்படி எங்களுக்கு மன்னராக்க முடியும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவருக்கு இல்மும் அறிவும் உடல் வலிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு பணம் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அறிவும் உடல் வலிமையும் இருந்தால் போதும் என்பதை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறார். தொடர்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் நபியிடத்தில், அந்த நபி அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள், வகால லஹும் நபியுஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி. இப்போ ப்ரூவ் பண்ணுகிறார், தாலூத்தான் அல்லாஹுடமிருந்து வந்திருக்கிற மலிக் என்பதை, மன்னர் என்பதை இந்த வசனத்திலே அவர் ப்ரூவ் பண்ணுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நிச்சயமாக அவரது ஆட்சிக்கான அடையாளமானது, தாலூத்தான் மன்னர் என்பதற்கான அடையாளம் என்னென்றால், வானவர்கள் ஒரு பேழையை உங்களிடம் கொண்டு வருவார்கள். தாபூத் என்று சொன்னால் தாபூத், தாபூத் என்றால் ஒரு பேழை என்பது அர்த்தமாகும். இப்போ மலக்குகள் ஒரு பேழையை உங்களிடம் கொண்டு வருவார்கள். ஃபீஹி சக்கீனா, அதிலே உங்களுக்கு மன அமைதி இருக்கும். ஃபீஹி சக்கீனத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு மன அமைதி அதிலே இருக்கும். வபகியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினரும் விட்டு சென்றவையும் அந்த பேழையிலே இருக்கும். இன்ன ஃபீ ذلك لآية لكم, நிச்சயமாக இதிலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மிக முக்கியமான செய்தியை இங்கே வலியுறுத்துகிறார். அதுதான், தாலூத் என்பவர் ஒரு மன்னர் தான், அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மன்னர் தான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே உறுதிப்படுத்துகிறார். அவர் மன்னர் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மலக்குமாரிடத்தில் ஒரு பேழையை அனுப்புகிறான். அந்த பேழைக்குள் சக்கீனத்தும் இருக்கிறது. மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினரும் விட்டு சென்ற சில அம்சங்களும் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்வதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் உலமாக்கள் மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதற்கான நிறைய ஆதாரங்களுள் இதுவும் ஒன்றாகும். மலக்குகள் என்கிற ஒரு படைப்பு அல்லாஹுடன் இருக்கிறார்கள் என்பதற்கான நிறைய குர்ஆன் வசன ஆதாரங்களுள் இதுவும் ஒன்றாகும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இறுதியிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்ன ஃபீ ذلك لآية لكم إن كنتم مؤمنين, நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதிலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட். இது அல்லாஹுடைய வேத வசனங்கள், இதை கொண்டு படிப்பினை பெறுபவர்கள் நிச்சயமாக மூமின்களாகத்தான் இருப்பார்கள். மூமின்களால் தான் அல்லாஹுடைய வேத வசனங்களை கொண்டு படிப்பினை பெற முடியும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார். அதனால்தான் வேறு சில இடங்களில் அல்லாஹ் சொல்லும் போது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் நினைவுபடுத்துங்கள், உபதேசம் செய்யுங்கள். நினைவுபடுத்துதல், உபதேசம் செய்வது முஃமின்களுக்கு பயன் தரும் என்று சொல்கிறார். அதே போல ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ذிக்ரா சயذக்கரு மன் யக்ஷா, நபியே நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் படிப்பினை பெறுவார்கள்
என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப இந்த இடத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 3 டைப்பான மக்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று காஃபிர்கள். காஃபிர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்துக் கொண்டே செல்வார்கள். அல்லாஹுடைய வேத வசனங்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அதனால்தான் அவர்கள் காஃபிர்கள். இரண்டாவது டைப் மக்கள் முனாஃபிக்குகள். அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது போல காட்டிக்கொள்வார்கள். முஸ்லிம் ஜமாத்தோடு சேர்ந்து வாழுவார்கள். ஆனால் அவர்களால் இந்த குர்ஆன் வசனங்களை கொண்டு படிப்பினை பெற முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களிலே நிஃபாக் இருப்பதனால். மூன்றாவது வகை மக்கள் அல்லாஹுடைய வேத வசனங்களை கொண்டு படிப்பினை பெறுகிறவர்கள். இவர்கள் நிச்சயமாக மூமின்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்ம காஃபிர்கள் கிடையாது. அல்லாஹுடைய வேத வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹுடைய கலாம் என்று. ஆனால் இந்த வேத வசனங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா, நாம் அதை கொண்டு படிப்பினை பெறுகிறோமா என்கிற கேள்வியை நம்மிடம் கேட்க வேண்டும். படிப்பினை பெறக்கூடிய நிலையில் நாம் இருப்போமாக இருந்தால், அதை எந்த வசனமாக இருந்தாலும் சரி, சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிற போக்கு யூதர்களுடையது என்பதை ஆரம்பத்திலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிப்பது யூதர்களுடைய பண்பு. ஆனால் நாம் முழு வேதத்தையும் அல்லாஹுடைய கலாம் என்று ஏற்றிருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் உள்ள அனைத்துமே அல்லாஹுடைய கலாம். அப்ப இந்த முழு கலாமும் நம்முடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால், நமக்கு படிப்பினைகளை உண்டு பண்ணுமாக இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் நம்மிடம் ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். படிப்பினை பெற தவறினால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளங்களை டச் பண்ணாமல், நாம் படிக்கக்கூடிய, நாம் ஓதக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய வசனங்கள் நம்முடைய உள்ளங்களை தொடாமல் போகுமாக இருந்தால், நிச்சயமாக நாம் நம்மை பல தடவைகள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் நயவஞ்சகம், நிஃபாக் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதால் தான் இந்த வசனங்கள் நமக்கு தாக்கத்தை தராமல் இருக்கும். ஏனென்றால் இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَةً لَكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ. நீங்கள் மூமின்களாக இருந்தால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு இது அத்தாட்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை எல்லாம் சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில், மூமின்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.